அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். பாயிண்ட் நம்பர் 1, திருப்புல்லானி ஜூலை 14 அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏதுவான நாள். தமிழ்நாட்டிலே 3 இடங்கள் தர்ப்பணத்திற்கு ஆக சிறந்தது, திதிக்கு ஆக சிறந்தது. ராமேஸ்வரம் எல்லோருக்குமே தெரிந்த இடம். நம்பர் 2 திருப்பந்துருத்தி. நம்பர் 3 திருப்புல்லானி. என்னுடைய பார்வையில் எது நம்பர் 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் திருப்புல்லானி தான் சொல்லுவேன். இந்த முறை திருப்புல்லானி வந்து நான் தர்ப்பணம் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். மாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்பர் 1. நம்பர் 2 வந்து இதுக்கு முன்னாடி திருப்புல்லானி போயிருக்கிறேன், ஆனால் தர்ப்பணம் கொடுத்ததில்லை. வாங்க எல்லாருமே சேர்ந்து கொடுப்போம். பிராமணர்கள் வந்து நல்லா இருக்கணும். அந்த சமுதாயம் வந்து இன்றைக்கி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, சாஃப்ட்வேர் கம்பெனி, நிறைய விஷயங்கள் ஓன் பண்ணலாம், நிறைய இடங்களில் டாப் பீப்புளாக இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணுன்னா கொஞ்சம் அவங்க கூட ஏதாவது ஒரு நெருக்கமாக பழகணும், நெருங்கி போகணும். இது யாராவது நக்கல் கிண்டல் பண்ணால் கூட ஐம் லீஸ் பாதர். அவங்க சைடில் சில தவறுகள் இருந்திருக்கலாம் முன்காலத்தில். இப்போ அப்படி கிடையாது. நம்பர் 2, அவங்களுடைய விஷயத்தில் சிலர் தவறாகவும் இன்றைக்கும் இருக்கலாம். நமக்கு அது விஷயம் அல்ல. நம்ம நோக்கம் தர்ப்பணம் கொடுக்க, திதி கொடுக்க. அவங்க வந்து நான் வந்து மற்றவங்களோட அவங்க சிறந்தவங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உயர்ந்த ஜாதி அது மாதிரிலாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் பிராமணர்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம்ன்றது என்னுடைய பதில். மனிதலாக பிறக்கல எல்லாருமே ஒரே ஜாதி தான், ஒரே லெவலில் தான் இருக்கும். ஆனால் பிராமணர்களுக்கு மட்டும் ஏன் ஏற்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணங்கள் தான். ஸோ எண்ணங்கள் வளரணும், எண்ணங்கள் சரியாக இருக்கணும். நாமும் இதெல்லாம் சரியாகும்போது அடுத்த கட்டம் வெகு விரைவில் வெகு சீக்கிரமாக போக முடியும் என்பது திண்ணம். 2வது விஷயம், இதோட தொடர்புடைய இன்னொரு விஷயம், இதே நண்பர்கள்லாம் சேர்ந்து சீதையின் பாதையில் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி இலங்கையில் சீதை கால்பட்ட இடங்கள், இலங்கையில் வந்து பார்க்க வேண்டிய சில புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் கூட்டு போகிறாங்க. அது 2வது விஷயம். 3வது, ஆகஸ்ட் 14 ஆடிப்புறம் அன்றைக்கி தான் ஆண்டாள் கோயிலில் தேரோட்டம். அதற்கான ஒரு உணவு ஏற்பாடுகளை நண்பர் ஒருவர் செய்கிறாரு. அவர் மூலமாக இந்த முறை பங்கேற்கலாம், நாமும் பின்னாடி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைரெக்டாக இது பண்ணலை. நீங்கள் அதில் எதாவது பங்கேற்கணும்னு சொன்னால் இந்த மேலே சொன்ன முதல் 2 விஷயத்துக்கும் அன்னதானத்துக்கும் 98 403 94 600 98 403 94 600 என்கின்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும். அதே போல் என்னுடைய பண ஈர்ப்பு கலை சார்ந்த பணம் சார்ந்த வகுப்புக்கு வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா 98 403 94 600. சுத்தமான தேன் அப்படின்னாலும் 98 403 94 600. நிறைவாக ஒரு விஷயம், எங்களோட குழுவோடு சேர்ந்து செயல்படணும், நானும் வந்து இந்த குழுவோடு சேர்ந்து பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கும் 98 403 94 600 98 403 94 600 நம்பரை தொடர்பு கொள்ளும். நம்பர் 2, நேற்று முந்தானத்து ஒரு வாரம் வீடியோவோட ஒரு விஷயம். அண்ணன் கேட்டால் சொத்தே கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ஆட்கள் என் கூட இல்லை. நான், என்னுடைய மனைவி, என்னுடைய அம்மா ஒரு முறை உட்கார்ந்து சாப்பிட்ருக்கோம். ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ருக்கும்போது என் பிள்ளைகளோட. அப்போது ஒரு கணவன் மனைவி எதேச்சாக என்னை சந்திக்க வராங்க. அவங்க வந்திருந்தாங்க. அது மாதிரி இங்கே இருக்கணுன்னே அவங்க வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி, அப்புறம் அவங்களும் உட்காந்து சாப்பிட்றாங்க. எனக்கு என் கூட நிறைய பிள்ளைகள் கூப்பிட்டு போயிருந்தேன். எங்கள் வீட்டில் பையனுக்கும் பொண்ணுக்கும் பிறந்தனால நிறைய குட்டி பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது இந்த பெரியவங்களாக உட்காந்து பேசும்போது என்னுடைய அந்த வாடிக்கையாளர் சொன்னாங்க, சார் சொன்னோன்னா இந்த 7வது மாடிலேருந்து குதிச்சுருவாங்க, என்னம்மா சாரை போய் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா தின என்ன பைத்தியமாக இருக்க வந்து சொன்னால் 7வது மாடிலேருந்து குதிப்பான், புருஷன் இல்லையா பிள்ளை இல்லையான்னு என்கிட்ட கூட கிண்டல் பண்ணிட்டாங்க. அப்படி சொன்ன ஆள் இன்றைக்கி இல்லை நம்ம கூட. என்னென்னா நான் வந்து யாரையும் தவறாக சொல்கிறதுக்கு சொல்லலை, ரீசன் பிஹைண்ட் இட். 3வது வந்து
ஐயா நீங்கள் என்ன சொல்லலாம் ஓகே ஐயா, ஐயா நீங்கள் என்ன சொல்லலாம் ஓகே, நீங்கள் என்ன சொல்லுங்கள் அதான் ஐயா அப்படின்னு வந்து சொன்ன ஆட்களும் என் கூட இனிமேல் ட்ராவல் பண்ண முடியாது. நான் என் லைஃப்பில் இது வரைக்கும் எனக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. யாரெல்லாம் என் கூட பயணப்பட மாட்டாங்க அப்படின்னா, இந்த முகஸ்துதி பண்ணுற எவனுமே வந்து என் கூட பயணப்பட மாட்டாங்க. சார் பாருங்கள் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அறிவாளி, இவரை போன்ற அறிவாளி உலகத்திலே கிடையாது ஓன்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க ட்ராவல் பண்ணல. என் கூட என் காலில் யாரெல்லாம் விழுறாங்களோ அவங்கெல்லாம் என் கூட ட்ராவல் பண்ணலை. 3வது, இது போல் உயிரை கொடுப்பேன், நிலத்தை கொடுப்பேன், நாட்டை கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ட்ராவல் பண்ணல. அண்டு அதில் கடைசியாக லாஸ்ட்டாக அந்த கேமல்ஸ் பேக்குன்னு சொல்கிற மாதிரி கடைசியாக ஒரு விஷயந்தான் வந்து நான் சொன்னது. ஐயா நீங்கள் என்ன சொல்லலாம் கேட்பேன், சாமி நீங்கள் என்ன சொல்லலாம் கேட்பேன் அப்படின்னு சொன்ன ஆள் விடிய கதை கேட்டு சீதைக்கு ராவன் சித்தப்பன்னு சொன்ன மாதிரி இதுதான் வந்து வே ஃபார்வர்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லாம் தலையாட்டிட்டு ஊருக்கு போயிட்டு எனக்கு பயமாக இருக்குது, என் பொண்ணு அம்சா வந்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், அவங்க சொந்தக்காரங்கிட்ட வந்து நாங்கள்லாம் மருந்து குடிச்சு செத்து போய்ட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஓகே. நான் எல்லா பக்கமே நியாயம் இருக்கோ அதெல்லாம் விஷயம் இல்லை. அதனால் எனக்கு என்ன ஒரு ரொம்ப பெயின் அப்படின்னு சொன்னால், எதுக்கு என்னை சந்திக்கணும், எதற்காக என்னை வந்து என்கிட்ட அறிவுரை கேட்கணும், எதற்காக நேரத்தை விரயம் பண்ணணும், எதற்காக தூக்கி கொண்டாடணும், எதற்காக தூக்கி போட்டு உடைக்கணும். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி கொண்டு வந்தான் தோண்டி கூத்தாடி அதை போட்டு உடைத்தாண்டின்ற மாதிரி தூக்கி போட்டு உடைக்கிறது வந்து இவங்களுக்கு இலகுவான விஷயமா இருக்கலாம். ஒரு கல் எத்தனை ஒரு கண்ணாடி எவ்வளோ கல்லடி தான் தாங்கும், அதுதான் வந்து அதோடைய உள்ளர்த்தம். ஆனால் எனக்கு சமீப கால எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது வந்து ஒரு பெண் நினைத்தா யாரை வேணால் எப்படி வேணால் வந்து கார்னர் பண்ண முடியுன்றதுக்கு இப்போ நான் நடந்த சில நாட்கள் நடந்த சம்பவங்களே எடுத்துக்காட்டு. பணம் இருக்குது, அதனால் வந்து எங்களை சொக்கலிங்கம் ஏமாற்றிட்டாரு, பணம் இல்லைன்னா எங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாரா அப்படின்னு ஒரு விஷயம். அது ஓகே. அதாவது அவங்ககிட்ட பணம் இருக்குது, நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கும்போது எனக்கு வருத்தம் தான். என்னை அளவைத்த யாருமே வந்து நல்லா இருந்ததில்லை. அதை நான் வந்து சாபம்லாம் கொடுக்கல, அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து சமீபத்தில் உதாரணம் கூட சொன்னேன். நான் எனக்கு வந்து ஒரு சங்கடம் ஏற்பட்டபோது கூட, நான் கண்ணீர் விட்டபோது கூட, அந்த சங்கடம் வந்து ஒரு மிகப்பெரிய கடனை எனக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் அதை லாபகரமாக மாற்றி கொடுத்தவள் ஆண்டாள். அதே போல் நிறைய இடங்களில் நான் வந்து கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் வந்து ரொம்ப மோசமானது, ரொம்ப டஃப்பானதுன்னு கண்ணீர் விடும்பொழுது ஆண்டாள் வந்து ஒரு பேசக்கூடிய தெய்வமாக வந்து எனக்காக உதவி பண்ணியிருக்கா. அதனால் நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட பணம் இருக்குன்றது ஆட்டம் வேண்டாம். அந்த மாதிரி பணம் வைத்து கொண்டு பேசுகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லார்ட்டையும் பணம் இருக்குது. செருப்பு தைக்கிறவன்டையும் பணம் இருக்குது, பணம் எரிக்கிறவன்டையும் பணம் இருக்குது, கோயிலில் அர்ச்சனை பண்ணுறவன்டையும் பணம் இருக்குது, வியாபாரம் பண்ணுறவன்டையும் பணம் இருக்குது, வேலைக்கு போகிறவன்டையும் பணம் இருக்குது. பணம் இல்லாமல் இருப்பவங்க நான் யாரும் பார்க்கல. ஸோ அதனால் அந்த பணம் இருக்குன்ற திமிரில் நாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அந்த சொல்கிற ஆளும் அந்த பணமும் இல்லாமல் போயிடும். அது நடக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய பிரார்த்தனை. பணம் இருக்குன்றதுக்காக ஆட்டம் வேண்டாம். பம்பரம் என்ன தான் சுற்றினாலும் அது ஒரு நேரத்துக்கு அப்புறம் நின்று தானே ஆகணும். நம்ம வாழ்க்கையில் என்ன தான் நம்ம பேசினாலும் நிதர்சனம்ன்றது ஒரு விஷயம் இருக்குது, நியாயம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. எல்லாம் அர்த்தம் புரிந்ததுன்னா இது போல் வார்த்தைகள் பேச்சுக்கள் வராது. எனக்கு அந்த பண விஷயத்தில் சொன்னதோட ஒரு குடும்பத்தை வந்து ஒரு எதுவும் தப்பு பண்ணாத ஒரு பையனை வந்து நம்ம லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடம். அவங்க இன்ஃபேக்ட் என்னோடய வாடிக்கையாளர் கூட கிடையாது. திருகோவிந்தன் அப்படின்னு எங்கள் டீமில் ஒருத்தர் இருந்தார், ஆண்டாள் குரூப்பில் இருந்தார். இப்போ அவர் தனியாக பண்ணிகிட்ருக்கார். அவருடைய வாடிக்கையாளர் எனக்கு பெயின் டு த கோர் பெயின். சரி, எனக்கு அது என்ன சொல்கிறது, அது வந்து அந்த 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 பையன் வந்து ஒரு எந்த தவறுமே பண்ணாத ஒரு பையன். நானும் சைக்காலஜி படிச்சிருக்கேன், நானும் வந்து ஹியூமன் பிஹேவியர்னால் என்னென்னு தெரியும், எனக்கும் தெரியும்.
ஆனால் ஒரு தவறே பண்ணாத ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு தண்டனைன்றது வந்து என்னால் ஜீர்ணிக்க முடியல. அவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த பூமிக்கு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மனிதர்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதனால் ஏன் அந்த பையனுக்கு, ஏன் அந்த குடும்பத்துக்குன்றது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கான பாவம் நிச்சயமாக என்னை வந்து சேரட்டும், அவ்வளோதான். அந்த 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 பாதிப்பை கொடுத்த குடும்பத்துக்கு எதுவும் போக வேண்டாம். அவங்க பண்ண பாவமோ புண்ணியமோ அவங்க நல்லா இருக்கட்டும். இந்த தவறு இந்த 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 மேட்ச் மேக்கிங் ப்ராசஸில் பண்ணது தவறு என்னோடது. 2 பேர், இவரும் உங்கள் கம்யூனிட்டி, இவரும் உங்கள் கம்யூனிட்டி, திருப்படமுறையில் வச்சு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுக்கான பாவம் எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் அது என்னுடைய உடம்பை தாக்கட்டும், அவ்வளோதான். நான் இதான் ஆண்டாள்கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த சங்கடத்தை கொடுத்துட்டு சங்கடமே கொடுக்கல, எங்கள் பக்கம் நியாயம் அப்படின்னு சொன்ன அந்த ஃபேமிலிக்கு எந்த சங்கடத்தையும் ஆண்டாள் கொடுத்துட வேண்டான்னு என் ப்ரேயர். என் லைஃப்பில் இப்போ 2 days பேக் கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், சொக்கா ஏன்னா அது வந்து மரணத்துக்கு பிறகு கூட சந்திக்க வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ரெகுலராக என்னோடய வீடியோ பார்ப்பான். நான் இப்போவும் சொல்கிறேன், இது போன்ற ஆட்களை மரணத்துக்கு பிறகும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு பிறவி இருக்குது, இதுக்கப்புறம் 100 பிறவி இருக்குன்னு, எந்த பிறவியிலும் திரும்பவும் பள்ளியாக பிறந்தாலும் பண்ணியாக பிறந்தாலும் கூட இவங்களை சந்திக்கக்கூடாது. ஒரு தரங்கட்ட ஒரு மனிதர்கள், அடுத்தவங்களோட வாழ்க்கை என்ன விளையாட்டு. அதாவது அதில் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லு. ஒரு கால் ஒரு குழந்தை பிறந்தனா அது ஊனமாக பிறந்ததா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குறான். அந்த பொண்ணுக்கெல்லாம் யார் இந்த அதிகாரத்தை வழங்கியது? பணம் தானே. அந்த பணம் இருக்கிற திமிரில் யார்கிட்ட வேணால் என்ன வேணால் பேசலான்றது தானே. அதுதான் நான் உடஞ்சி போன விஷயம். நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை ஒரு பெண் கரூரில் தன்னுடைய சொந்த பையன் செத்து போனோன்னு வந்து என்னை ஃபோன் பண்ணி அழுதாங்க. ஒரே பையன் தான் இத்தனைக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெண் வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகளை, இல்லை நடுவில் வந்து இந்த புதன் சந்தையில் ஒருத்தர் எங்கள் அம்மா செத்து போகணுன்னு சொன்னார். ஆனால் ஒரு பெண்ணாக 3வது ஒரு மோசமான என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, ஒரு பெண், அவளுக்கு குழந்தை கிடையாது, அவள் சொல்கிறா குழந்தை பிறந்தனா அது ஊனமாக பிறந்ததுன்னா, அந்த ஊனம்ன்றது ரொம்ப மோசமான வார்த்தைகளை மூளை பாதிக்கப்பட்டு பிறந்ததுன்னா, ஆட்டிசத்தோட பிறந்ததுன்னா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அந்த கேள்வியை முன்வைத்த போது நான் திக்கித்து போனேன், தம்பிச்சு போனேன். ஏன் இது போன்ற மனிதர்கள் என் வாழ்க்கையில் வந்து கொண்டு வந்து கொடுத்தேன்? இதெல்லாம் வந்து அந்த நித்யானந்த சுவாமிகள் மாதிரி ஒரு பெரிய ஜாம்பான் கூட இருக்க வேண்டிய ஆட்களாச்சு. இவங்கெல்லாம் கைலாச தீவில் தானே இருக்கணும், ஏன் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்ற ஒரு வழியோடு தான் அந்த நாளை நான் கடத்தினேன். நான் சுமூகமாக முடிச்சேன்னு நினச்சேன். அது வந்து ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நோக்கி போயிருக்கு. இப்போவும் அந்த பொண்ணு தவறா, அந்த பையன் தவறான்ற சப்ஜெக்டுக்குள்ளேயே போகல. அந்த யாராவது ஒருத்தர் தவறாக இருக்கட்டும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், அந்த பையன் நல்லவன்றது மட்டும் நான் சொல்கிறேன். பொண்ணு கெட்டவன் நான் சொல்லலை, பையன் நல்லவன். ரொம்ப அதீதமாக அந்த பெண்ணை காதலித்தான். ரொம்ப அதீதமாக அந்த பெண் மேலே ஒரு அன்பு இருந்தது. அந்த அன்பின் வெளிப்பாடு சிலருக்கு வந்து சிலரோட பார்வையில் கிராமத்தில் வளர்ந்தவங்களுக்கு அது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயமாக இருந்திருக்கும். அதுதான் இதுக்கு ஊற்றுக்கண். அந்த பொண்ணு கூட அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணு கூட சும்மா இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த கூட பிறப்புன்னு ஒன்று சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தை பிரித்த பாவம் வந்து அந்த வட்டாரத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கும். இது நான் சத்தியமாக உண்மை. அதாவது நல்லோர் ஒருவர் இருப்பேன், பெய்யும் மாமழைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி கெட்டோர் ஒருத்தர் இருந்ததுன்னா அந்த பூமியே வீண் அப்படின்றது. அந்த எந்த பகுதியோ, உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பகுதி அப்படின்னா அந்த பகுதியில் மட்டும் பூகம்பம் வரும், அந்த பகுதியில் மட்டும் இடி மின்னல் விழுந்து இவங்க பண்ண தப்பால் அங்கே இருக்க மற்ற மக்கள் பாதிப்பாங்க, அங்கே மட்டும் சுனாமி வரும், அங்கே மட்டும் வெள்ளம் வரும். அது போல தான். ஸோ எனக்கு பெயின்னா இன்றைக்கி உறவுகள்லாம் எவ்வளோ சிம்பிளாக ஆகிடுச்சு பாருங்கள். அந்த தூக்கி போட்டு போகிறதுன்றது ஒரு முடிவு. அந்த விஷயத்தை நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். இங்கே எல்லாருமே தப்புகள் பண்ணவங்க தான். இங்கே வந்து பரிசுத்தமான புத்தருக்கு அடுத்து அவரோட வாரிசுகள்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த பூமியில் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில். அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து என்ன தப்புனாலும் நான் வந்து ஒத்துப்பேன். இந்த பர்டிகுலர் விஷயத்தில் தான் பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டு இன்னொரு குடும்பத்தை சீரழிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது வந்து அந்த உரிமை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அது காலம் பதில் சொல்லும். இது வந்து ஒருத்தர் நான் இறந்து போகிறேன், நான் செத்து போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அப்பாற்பட்டு கொஞ்சம் சிந்தித்து இது போன்ற ஆட்களுக்கும் நாம் செய்தது தவறுன்ற ஒரு சிந்தனையை கொடுத்து அவங்க மறுபடியும் வந்து சேர்ந்து வாழணும். ஏற்கனவே வந்து பொதுவாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தற்கொலை முயற்சி எடுத்தவங்க வந்து தற்கொலைன்றது தான் வந்து அவங்களோட முடிவாக இருக்கும். அதுபோல் வந்து மருந்து சாப்பிட்டு, மாத்திரை சாப்பிட்டு, கரண்ட்டை பிடிச்சி வந்து எலிபாசனம் குடிச்சு ஏதாவது ஒன்று
ஆனால் வாழுங்காலத்திலே ஒரு தற்கொலை முடிவு என்பது வந்து நான் இப்போ தான் ஃபிசிக்கலாக பார்க்குறேன். அது அந்த 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 தற்கொலை முடிவை எடுத்துகிட்டு நம்ம எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும்? ஸோ இது வந்து என்னோடய லைஃப்பில் இவங்கெல்லாம் வந்து சாமி ஐயா அவங்க கூட தான் இருப்பேன், நீங்கள் சொல்கிறது தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரத்துக்கு தகுந்தாப்பில் மாற்றி பேசுகிற ஒரு விஷயங்கள் வந்து நான் சந்தித்த பிறகு இனிமேல் மனிதர்களை நாம் ஏன் சந்திக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெயினை கொடுத்துருக்காங்க. இதுவும் கடந்து போகும், எல்லாத்தையும் கடந்து போகணுன்ற ஒரு எண்ணத்தோடு வெறியோடு வந்து ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கேன். கூடிய விரைவில் அதற்கான அந்த வகுப்பெலாம் முடிச்சுட்டு நான் என் வகுப்பு என்னுடைய வேலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போக போகிறேன். இப்போ நான் பண்ணக்கூடிய ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் கூட என்னை சுருக்கிக் கொள்கின்றேன். இப்போ நேற்று போகிறேன் அப்படின்னா அது ஃபுல் டே வேலை. அது வந்து சிலர் கூட நினைக்கலாம், சொக்கலிங்கம் ஆர்எஸ்எஸ் சுற்றுறானே, அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து பணம் கொடுப்பாங்க ஃப்ளைட்டுக்கு, தங்கறதுக்கு, சாப்பாடுக்கு, அப்புறம் மாதம் கவரில் கொடுப்பாங்க, இந்த கான்டாக்டால் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் போட்டுப்பார், ஏதாவது பண்ணி ஒரு நண்பர் கூட நக்கலாக கேட்டாங்க, நீ ஆதாயம் எல்லாமே ஆர்எஸ்எஸ் சுற்றிவான்னு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நக்கலாக கேட்டாமல். பட் நான் பதில் சொல்லலை. ஏன்னா இந்த ஆர்எஸ்எஸ்ன்ற சித்தாந்தம் புரிஞ்சுதுன்னா அந்த சித்தாந்தம் புரிஞ்சுவன் தன் சொத்தை கூட கொடுத்துட்டு அவனை பிளாட்ஃபார்மில் படுத்துக்க முன் வருவான், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட. அந்தளவுக்கு அதில் சப்ஜெக்ட் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இந்து மதம் என்கின்ற ஒரு விஷயம் சூறையாடப்பட்டிருக்கு முகலாய பேரரசர்களால். இந்து பெண்கள் வந்து இந்து பெண்களில் இந்து ஆண்களும் சேர்த்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வந்து வெட்டி கொண்டு இருக்காங்க. இப்போ நாமெல்லாம் இருக்கோம், மிச்சம் மீதி இருக்கோம், இந்துக்களாக இருக்கோம்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப தைரியமானவர்கள். இது போல் மதம் மாற்றத்துக்கு பயப்படாமல் நாங்கள் வந்து இருந்தோம் அப்படின்றது தான் நம்ம விஷயம். நாம் அவங்களாம் இருந்தனால்தான் நாம் எனக்கு இந்துவாக இருக்கோம். அந்த ஆர்எஸ்எஸ்ன்ற அமைப்பெலாம் வந்து விவரம் தெரியாமல் ஏதோ வந்து தீவிரவாத அமைப்புன்ற மாதிரி 4 லூசு பையன் வந்து திராவிட சித்தாந்தம், திராவிட மாடல் 2.0 எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களாம் தெரியாது என்னென்னா ஆர்எஸ்எஸில் பிரச்சாரக்குன்னு ஒருத்தர் ஒரு இருப்பாங்க. பிரச்சாரக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒரு ஊருக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாடுன்னா நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 500 பேருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்காது. 500 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்கள அந்த கல்யாணன்ற சிந்தனையே வராது. நாடு, தேசம், தெய்வம் 2 தவிர வேறு சிந்தனை இருக்காது. நான் அந்த 500 பேருக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது. இன்சூரன்ஸ் போட்டால் கூட இவர் இறந்துட்டா உடனே அந்த சொத்து அந்த கவர்மெண்ட்லேருந்து பணம் போகும் பார்த்தீங்களா வீட்டுக்கு, அந்த எண்ணம் கூட வீட்டில் இருக்கவங்க வந்துடக்கூடாது. சாப்பாடு எங்கே கிடைக்குதோ அங்கே சாப்பிட்டுக்க வேண்டியதான். கிடைக்கும், கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கு பயணப்படி இப்போ பஸ்ஸில் போனோம் ஆனால் பணம் கொடுத்துருவாங்க, பேஸ்ட் வாங்கினா கூட பணம் கொடுத்துருவாங்க, ப்ரஷ் வாங்கினா கூட பணம் கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, வருமானம் கிடையாது. 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டே இருக்கணும் நாட்டுக்காக, நம்முடைய மதத்துக்காக. அப்படி வேலை பார்த்தவர் தான் பிரதமர் மோடி அவர்கள். அமித்ஷா வந்து பிரச்சாரம் கிடையாது, ஆனால் பிரதமர் மோடி வந்து பிரச்சாரக்காக இருந்தவர். அப்போ அது போல் ஆட்களை நீங்கள் பார்த்தாலே, நான்லாம் அந்த ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் போகும்போது அப்படியே கூஸ் பம்ப் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஃபீல் தான். எப்போ போனாலுமே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும். அங்கே போனால் நான் மதியானம் சாப்பாடு நான் கேட்டு எனக்கு அங்கே ஒரு காரியாலயம் ஹெட் இருப்பு, அந்த காரியாலயம்னு சொல்லுவாங்க, அது ஹெட் இருப்பார். எப்படி அறிவாலயம் திமுகக்கு அறிவு ஆலயம், இது காரியாலயம், காரியங்கள் செய்யக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்துக்கும் அந்த ஆலயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த ஆலயம் மக்களை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியது. அந்த ஆலயம் வந்து மக்களை பணக்காரனாக்கக்கூடிய ஆலயம். டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே போனால் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஹெட்டுக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி வரேன், நான் 2 பேர் வரேன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. நம்ம 1000 ரூபாய் 2000 5000 சாப்பிட்லாம் ஒரு வேலை. ஆனால் ஏன் அங்கே போய் சாப்பிட்னா அது ஆண்கள் தான் சமைப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ணாமல் அங்கே இருக்கவங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப அன்பாக பரிமாறுவாங்க, இருக்கிறவன் இல்லாதவன், அங்கே ஜாதின்ற சிந்தனையே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த போகிற ஆட்கள் கூட பழகும்போது பேசும்போது அந்த உண்மையான ஒரு சுயம் சேவகர்களாக நீங்கள் வந்து மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்க தானே உங்களுக்கு தோணுமே தவிர அங்கேருந்து எதுவும் பெறுவதற்கு உங்களுக்கு வந்து சுத்தமாக 6 அறிவு படைத்தவன், ஒரு உண்மையான வளர்ப்பு, உண்மையான ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவன் வந்து அந்த தப்பை பண்ண மாட்டான். ஸோ என் நண்பன்ட்டு நான் விளக்கமாக சொன்னேன், இது என்னோடய கடமை. இப்போ எனக்கு கூப்பிட்றாரு ஒருத்தர், அவர் வந்து ஒரு பெரிய அதிகாரின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய மூத்த அதிகாரி, ஒரு அகில இந்திய அளவில் பொறுப்பில் இருக்குவார். தமிழ்நாட்டில் 500 பேர்னால் அப்போ இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க ஆட்கள் இருக்காங்க. அப்போ இவங்க ஒரு 5000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்தியா வந்து வல்லரசு ஆகணும். இன்றைக்கி வல்லரசாக நம்ம இல்லை, ஆனால் ஆகணும்னா அந்த 5000 பேர் மாதிரி ஒரு 100 வருஷமாக பல ஆயிரம் பேர்
தன் லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கோடி பேரை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு. அதில் ஓரிரு இடங்களில் தவறு நடக்கலாம், பெண்கிட்ட தவறாக நடக்கலாம், ஒருத்தர் பணம் ஏமாற்றலாம், ஒரு 100% ஒரு ப்ராடக்டை வந்து சரியாக கொண்டு வந்துட முடியாது. ஒரு அமைப்பை வந்து 100% கரெக்டான வச்சு தான் மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு கட்சின்னு வரும்போது, ஒரு அமைப்புன்னு வரும்போது சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் எந்த தவறும் இல்லை. அதாவது அதில் டிஃபெக்ட் கிடையாது. வீட்டில் வந்திருப்பாங்க இல்லையா, அங்கே டிஎன்ஏல ப்ராப்ளம் தான் இது போல் ஆட்கள். எனக்கு தெரிஞ்ச 99.99% டு த ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த்து, ரொம்ப ரொம்ப நாட்டை நேசிக்கக்கூடிய, மக்களை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த கேள்வி கேட்ட நண்பருக்கு நன்றி. ஏன்னா இதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை பற்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது பேசுறதுக்கு, நேரம் வரும்போது பேசுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இன்னொரு அரசியல் விஷயம் 2 மினிட்ஸ் என்னென்னா, சோஃபாரஸ்ன்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் சொல்கிறாங்க. அது தவறு. ஒரு மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, 107 எம்எல்ஏக்கள் அந்த அரசுக்கு இருக்காங்க. இவங்க 60 எம்எல்ஏ இருக்காங்க. கூடுமான இடங்களில், பெரும்பான்மை இடங்களில் அவங்க பணம் கொடுக்கல. விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்கள போய் சோஃபாரஸ்ன்னு கிண்டல் பண்ண, நக்கல் பண்ணுறது தவறு. அதே போல் அது வந்து உதயநிதிக்கிட்ட வந்து அந்த சிறுபிள்ளைத்தனம் இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதே போல் இது திரு விஜய் அவர்களும், ஜோசப் விஜய் அவர்களும் தன்னுடைய கனவுலகத்திலேருந்து வந்துட்டு சினிமா நடிக்கின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு தான் நாட்டுக்கே முதலமைச்சர்ன்ற ஒரு எண்ணத்துக்கு ஒரு லைஃப்குள்ளே வரணும். அவர் அந்த முக ஸ்டாலின் அவர்களை தரக்குறைவாக விமர்சித்தார். அது பெரிய தவறு. அது தள்ளு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியை விமர்சித்து கடைசியில் வந்து அந்த சொன்னவர் வந்து திமுகவில் சேர முடியுமான்னு கேட்குற அளவுக்கு காலம் மாற்றிருக்கு. ஒரு 15 வருஷத்தில் அது நடந்தது. விஜய் வந்து இப்படியே ஜெயிச்சிட்டே இருப்பார்னு நினைக்காதீங்க. நேற்று கூட நண்பர் ஒருத்தர், அதுதான் கடலூர் மாநகர செயலர் ஏடிஎம்கேல கார்த்தின்னு சொல்லிட்டு குற்றாலம் போயிருந்தார். அப்புறம் என்னோடய வீடு தெரியும், அப்போ போயிட்டு சும்மா ஒரு ½ hour இருந்துட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார். ஆனால் இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு அப்புறம் இது மாதிரி அவர் எடப்பாடியாருக்கு ரொம்ப க்ளோஸ், அவர் கட்சி விஷயம்லாம் பேசினார். அப்புறம் வந்து எதேச்சும் ஒரு பேச்சு வரும்போது, ஆனால் சொல்ல முடியுதுண்ணே, எங்கள் அத்தை பையன் இருக்காங்கன்னா அவன் தானே இப்போ கடலூர் எம்எல்ஏ, அவன் தானே அமைச்சர் அப்படின்னாப்புல. அத்தை பையனா யாருன்னு? ஆனால் போன வாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் நான், ஒரு வருஷம் முன்னாடி வந்தேன்னா, அப்போ என் கூட வந்தானே, உங்களுக்கு நல்லா தெரியுண்ணே, அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் அவரை தெரியும். அது மாதிரி எங்கள் அப்பா வந்து கடலூர் சேர்மனாக இருந்தபோது அவருக்கு பிஏ வந்தாருண்ணே அப்படின்னும்போது, இது வந்து அவங்க நினச்சிருப்பாங்களா காலம் இந்த மாதிரி மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இந்த ரமேஷ் நினச்சிருப்பாரா ஜெயிப்பார்னு. அவர் ஏடிஎம்கேல இருந்தால் கூட அவர் விஜயோட அபிமானியும் 20-25 வருஷமாக. அது அந்த நம்பிக்கை அவர் வந்து அடுத்த கட்டம் கொண்டு போயிருக்கு. அதனால் இது போல் முகம் தெரியாத ஆட்களும் வந்து இந்த அரசியல் அமைப்பில் வந்து எம்எல்ஏ மினிஸ்டராக இருக்காங்க. இது ஒரு நல்ல மாற்றமாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற பட்சத்தில் அவர் நல்ல கவர்னன்ஸை கொடுத்துட்டாரு. நேற்று வரைக்கும் நான் சொல்கிறேன், நேற்று கூட கோயம்புத்தூரில் சொன்னாங்க 10 ஏக்கர் அப்ரூவலுக்கு அமிச்சோம், 1 பைசா வாங்கலை. அது உண்மை. இதே போல் 5 வருஷம் இருக்கணும். இந்த எலெக்ஷன், இந்த பை எலெக்ஷன், இந்த 3 பை எலெக்ஷனு, இந்த உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இப்படி இருந்துட்டு அப்புறம் வாங்கினாங்கன்னா அவங்களும் காணாமல் போயிடுவாங்க. காணாமல் போயிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து இவங்க அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நம்ம உயர்ந்த இடத்துக்கு போயிட்டோன்னா உயர்ந்த வார்த்தைகளாக நம்மளோட இருக்கட்டும், உயர்ந்த செய்களாக இருக்கட்டும், அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். ஜெயலலிதா வந்து கடைசி வரைக்கும் வந்து கருணாநிதி அரசாங்கத்தை வந்து மைனாரிட்டி அரசாங்கம் தான் சொன்னாங்க. அந்த அம்மா மைனாரிட்டி தான் சொன்னாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த மைனாரிட்டி ஓட்டே இல்லாமல் போயிடுச்சு ஏடிஎம்கேக்கு. கடைசியில் இந்த லாஸ்ட் எலெக்ஷனில் எல்லா சொற்களுக்கும் ஒரு வலிமை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் விஜய் அவர்களும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ஒரு 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 பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்து, ஒரு வாட்ஸ்அப்பில், அது என்னென்னா, வறுமையில் கூட வாழ் ஆனால் வைகோவாக வாழ்ந்து விடாது, துன்பத்தில் கூட வாழ் ஆனால் துரை வைகோவாக வாழ்ந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பிள்ளையும் வந்து, அதாவது அந்த கட்சியை ஒழிஞ்சு பண்ணாங்க. அதாவது தனி மனிதனுக்காக நான் சொல்லலை, கோடியாக அடித்து குவிச்சிட்டாங்க. பேசுறதெல்லாம் வந்து நியாயம், நாணயம், நம்பிக்கை, நேர்மை, இதெல்லாம். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் அது கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு கிடையாது. எந்த அளவுக்கு அடித்து குவிக்கணுமோ குவிச்சாச்சு.
இதில் வந்து அவங்க விஜயோட பேரம் பேசியாச்சு. விஜயும் வந்து நீங்கள் 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லுங்கள், நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டார். ஸோ விஜயும் ஹார்ஸ் ட்ரேடிங்கில் இன்வால்வ்டுன்றது தெரிஞ்சு போச்சு. 2 எம்எல்ஏட்ட போக சொல்கிறாங்க. 2 பேரும் உதயசூரன் சின்னத்தில் ஜெயிச்சவங்க. 2 பேரும் முடியாதுன்ட்டாங்க. ஒருத்தன் முடியாதுன்ட்டான், அங்கேயே ஓடி போயிட்டான் டிஎம்கேக்கு. இன்னொரு ஆள் வந்து நான் மதிமுக உறுப்பினர், ஆனால் ரிசைன் பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்க நம்பி எம்எல்ஏ ஜெயிச்சதே பெரிய விஷயம். ரிசைன் பண்ணிட்டு அவன் குடும்பம் லைஃப்பில் முதல் முறையாக எம்எல்ஏ இருக்கான். அப்புறம் அவன் குடும்பமே 30 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ தான் வந்து கடவுள் ஏதோ கருணை ஒரு லைட் அடிச்சிருக்காரு. அப்புறம் தெருவில் நிற்கிறதுக்காக அவங்க தெளிவாக அந்த முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு இந்த பிடிச்ச விஷயம், வைகோ கட்சி வந்து அழிவோட விளிம்பை தாண்டி முதற்குள்ளே பள்ளத்தாக்கில் ஓடி போய்ட்டுருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு பெரிய நல்லது. இன்னும் 2-3 கட்சிகள் இது மாதிரி முடிஞ்சிருச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக, அதிமுக, பிஜேபி இந்த 3 பேர் தான் போட்டி. டிவிகே 4வது, இந்த 4 பேர் தான் போட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு எலெக்ஷனாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான முடிவுகளாக இருக்கும். பார்ப்போம். காலம் எல்லாத்துக்கும் ஒரு பதிலை வச்சுருக்கு, இதுக்கும் ஒரு பதிலை வச்சுருக்குன்னு நான் நம்புவோம். அண்டு ஒரு இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். பிரபஞ்சத்தில் வந்து ரொம்ப பிடித்த விஷயம் வந்து நம்ம பேச வேண்டிய சப்ஜெக்ட், எதுவுமே இல்லாத நிலையிலிருந்து துவங்குங்கள். எனக்கு எல்லாமே இருந்து தான் நான் வந்து பண்ணணுன்னா அது முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், எனக்கு இண்டஸ்ட்ரி இருந்தால் தான், சின்ன இண்டஸ்ட்ரி தான் பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. அப்போ ஒன்றுமே இல்லாத நிலையிலேருந்து நீங்கள் மேலே வரணும். அது எப்படி? அதுதான் வந்து பிரபஞ்சத்துக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அது எப்படி நடக்கும் அப்படின்னும் போது, பிரபஞ்சத்துக்கு 4 விஷயங்களை பிடிக்கும். ஒன்று, நீங்கள் வேகமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு வேகமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு பிடிக்கும். 2வது, செயல்படணும், ஆக்டிவாக இருக்கணும், ஃபங்க்ஷன் ஆகணும். நான் வெறும் வாயிலே பேசிட்டு செயல்படாமல் இருக்கிறேன் அப்படின்னா அது பிரயோஜனம் கிடையாது. 3வது விஷயம் வந்து உங்களுடைய உள்ளுணர்வு வந்து என்ன விஷயத்தை இன்ஸ்டிங்க்ட் சொல்லுவாங்க, அது வந்து சமிக்ஜை கொடுக்குதோ அதன்படி நீங்கள் நடக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது வந்து எதுக்கும் சந்தேகப்படாதீங்க. நீங்கள் எங்கே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறீங்களோ, எங்கே நீங்களே ஒரு தப்பர்த்தம் கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த தப்பர்த்தத்துக்கு வந்து காது மூக்கெல்லாம் வச்சு உயிரோட உலா விடுறீங்களோ அதோட உங்கள் வாழ்க்கையில் அழிவு ஆரம்பமாக்கி விட்டதுன்னு புரிஞ்சுங்க. அப்போ நீங்கள் பிரபஞ்சம் வந்து ஒன்றுமே இல்லாத நிலையிலேருந்து உங்களை உயரத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஸ்ரீராம ஜெயம் அவ்வளோதான். எல்லாத்தையும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியோட விஷயம், நான் திரும்ப நான் படித்து மாஞ்சி படித்த ஒரு விஷயத்தை, வறுமையில் கூட வாழ் ஆனால் வைகோவாக வாழ்ந்து விடாதே, துன்பத்தில் கூட வாழ் ஆனால் துரை வைகோவாக வாழ்ந்துடாதே. இந்த வாசகம் நான் ரொம்ப நாள் நினச்சிருந்தேன். கடவுள் இதை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அப்பாவுக்கும் பையனுக்கு அது 2 எம்எல்ஏ ஓடி போனது செம்ம செருப்படி. மக்கள் நல்ல தீர்ப்பை வந்து இந்த எம்எல்ஏக்கள் வாயிலாக வழங்கியிருக்காங்க. வேறு யாராவது வந்து வைகோட போயிருப்பாங்க. வைகோ வந்து நயவஞ்சகத்தின் உச்சக்கட்டம். குள்ளநெறி கூட்டத்தோட பாஸே அப்பாவும் பிள்ளையும் தான். அந்த குள்ளநெறி கூட்டத்திற்கே இன்றைக்கி வந்து பாடம் எடுத்திருக்காங்க பிரபஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம்.